8 ரூபாய் செலவாகும். இவர்கள் எல்லாம் நினைக்கையில் இப்போ நம்ம சாமி கும்பிடுகள் இதெல்லாம் போகணும். யாருக்கு குழந்தைகள் இருக்கு, எல்லாரும் நல்லா இருந்துவாங்க, எல்லாரும் அளவோடு செலவழிக்க வேண்டும் அப்படி என்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்ல எம்பெருமான் உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நலன்களும் தர வேண்டும். இந்த சைவ தமிழ் சங்கத்தாருக்கும் வருடாந்த உபயோகர்கள் அனைவருக்கும், கூடியிருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். பிள்ளைகள் எல்லாம் புதிய புதிய கல்வி முறையிலே நிறைந்த புதிய கண்டுபிடிப்புகள் வரப்போவதாக இருந்தால் இந்த இளம் சமூகங்கள் முன்னணியிலே போவதற்கு இந்த வருடம் நிறைந்த இடம் கொடுக்கிறார்கள். புதிய கண்டுபிடிப்பு வருதுன்னா தெரியுது, நாடுகளில் தெரியுது, பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. அந்த வகையில புதிய கண்டுபிடிப்புகள் ஒரு வழியில பார்க்க கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாக எத்தனையோ பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றதுக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் நேரங்கள். இந்த கண்டுபிடிப்புகள் நல்ல வழியிலே பிரயோஜனப்படுத்த வேண்டும், அத்தனையும் நன்மைகளை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டு பிரார்த்தனைகளும். எல்லோரும் இந்த வருடப்பிறப்பு தீபாவளி தப்பொங்கலுக்காவது நாங்கள் எல்லோரும் கூடி நின்று எம்பெருமானை துதி செய்தால் லாபங்கள் கூடவே கிடைக்கும் என்பார்கள். அந்த வகையிலே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பார்வதி சமேத பரமேஸ்வர பெருமானை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருள்மிகு சிவன்கோயில் சிவத்தமிழ் சங்கத்தினர் உங்களுடைய பூரண ஒத்துழைப்புடன் கலை வேலை திட்டங்களை இந்த நாட்டிலும் ஈழ நாட்டிலும் செய்து வருகின்றார்கள். அதுவும் வரலாற்று சிறப்புமிக்க எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்காக அமைக்கின்ற இந்த ராஜகோபுரத்துடன் கூடிய ஆலயமானது மிகப்பெரிய திருப்பணி. அந்த திருப்பணி சம்பந்தமாகவும் வர இருக்கின்ற சைவத்தமிழ் சங்கத்தினருடைய நிகழ்ச்சிகள் தொடர்பாகவும் உங்களுக்கு அறியத்தர எங்களுடைய சைவத்தமிழ் சங்க ஒருங்கிணைப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் இருக்கிறோம். பார்வதிபதியே திருவருளும் குருவருளும் கூடிய நல்வழியில் சைவத்தமிழ் சங்கத்தின் அமைத்தவர்கள் நடந்திருக்கின்ற சித்திரை புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் நல்ல சுகங்களையும் நல்ல வளங்களையும் வழங்க எம்பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த உலகத்தில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தங்கள், எத்தனையோ மக்கள் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் உட்பட எங்களுடைய தாய் மண்ணில் இருக்கின்ற எங்களது உறவுகள் உட்பட பலர் பல கஷ்டங்களை அனுபவித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவர்களும் மிக விரைவாக ஐயா சொன்ன மாதிரி மிக விரைவாக அனைத்து தடைகளையும் நீங்கி அனைவரும் இன்புற்று வாழ மீண்டும் சிவபெருமானை வணங்கிக் கொண்டு சைவத்தமிழ் சங்கத்தின் அறிவித்தல்களை தர முன்வந்திருக்கிறேன். ஐயார்களே, மிக விரைவாக முடிக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், மிக நெருக்கடியான நிலை. உங்களுக்கு தெரியும், வெளியிலே வாகன தரிப்பிடங்கள் சரியான நெருக்கடியாக இருக்கின்றது. இருந்தும் மிக விரைவாக இந்த அறிவித்தலை பூர்த்தி செய்கின்றேன். இந்த நெருக்கடிகள் எல்லாம் தீர்வதற்காகவே நாங்கள் ஒரு பெரிய ஆலயம் ஒன்று இந்த ஆலயத்துக்கு அருகில் உள்ள இல்லத்தினில் தற்பொழுது அங்கே வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்திருக்கலாம், 2 அடித்தட்டு வாகன தரிப்பிடங்களுக்கான வேலைகள் நிறைவேறி தற்பொழுது மண்டபம் அவ்வாறே முற்பகுதியில் சமையலறைக்கான வேலை அடித்தள வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த திருப்பணியை தொடங்கும் போது பல உதவிகளை செய்திருக்கின்றீர்கள். இருந்தும் எங்களுக்கு இந்த திருப்பணி முடிவதற்கு பெருந்தொகை பணங்கள் தேவைப்படுகின்றன. இதுவரை கிட்டத்தட்ட எங்களுடைய வங்கியில் 33,78,659 சுவிஸ் பிராங்க் ஆனது எங்களுக்கு வங்கியிலும் நீங்கள் நேரடியாக இங்கே பணத்தினை தந்திருக்கிறீர்கள். இந்த பெருந்தொகையானது என்ன தேவைப்படுகின்றது? கிட்டத்தட்ட 120 லட்சம் சுவிஸ் பிராங்கில் இந்த ஆலயம் மிக பிரமாண்டமாக அமைய இருக்கின்றது. 120 லட்சத்திற்கான நிதியானது எங்களிடம் இல்லை. தற்பொழுது வங்கியானது கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேற்பட்ட பணத்தினை வங்கியில் இட்டு காட்ட கேட்டிருக்கின்றார்கள்.
அதாவது 60 லட்சம் சுவிஸ் வாங்கினை வங்கி